சரிம்மா. நம்ம போகிற இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தேக்கடின்னு சொல்லலாங்க. ஃபால்ஸு, உட்காந்து தண்ணி ஊற்றுறதுக்கு அந்த மாதிரி சூப்பரான பிளேஸுங்க. வாங்க பார்க்கலாம். காவேரி ஆற்றின் நிலை. காவேரி ஆற்ற தண்ணியே இல்லை. சங்கீதா, ஆற்றுல தண்ணியே இல்லை, அங்கே தண்ணி வருமா? ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோங்க. ரீச் ஆன உடனே வந்துட்டு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் கார் பார்க்கிங் இருக்குது, பைக் பார்க்கிங் கூட முன்னாடியே இருக்குது. இந்த பார்க்கிங் டீட்டெயில்ஸ் எப்படி என்னங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். உள்ள என்ட்ரன்ஸில் உள்ளார வந்தவொடனேங்க காளிங்கராயன் கோயில் இருக்குங்க. இந்த கோயிலுக்கு அப்படியே நம்ம ஆப்போசிட் சைடு அப்படியே கோயிலை தாண்டினோம்னா நம்ம படி ஏறி தண்ணி ஊற்றுறதுக்கான இந்த ஃபால்ஸு, அப்புறமேட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாஸ் இந்த இடத்துல இருக்குது. நம்ம இந்த வழியாக தான் போகணும். இது ஒரு ஃபேமிலி ஸ்பாட்ஸ்னு சொல்லலாங்க. சாட்டர்டே சண்டே லீவுன்னு வந்தால் இப்போ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறதுல கூட்டம் கம்மிங்க. ஆனால் சாட்டர்டே சண்டே அன்றைக்கி நீங்கள் வந்திருந்தோம் அப்படின்னா செம்ம கூட்டமாக இருக்கும், ஃபுல் ரஷ்ஷாக இருக்குங்க. நீங்கள் வர மாதிரி இருந்ததுன்னா ஃப்ரீ டேஸில், ஏதாவது வீக் டேஸ் இல்லாத நடுவு நாளில் ஒரு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒரு வேறு லெவல் வியூ ஸ்பாட்டுங்க. ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். நம்ம இப்போல்லாம் ட்ரிப்பு எங்கேயோ பிளான் பண்ணுறோம்னா கேரளா, தேக்கடி, பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரை விட்டு வெளியில் தாங்க எங்கேயா நம்ம ட்ரிப் அடிச்சுட்ருக்கோம். இந்த மாதிரியான பிளேஸ்க்கு நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கே வந்துட்டு இந்த பிளேஸ் வந்துட்டு பார்த்தோம்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரியும். நானும் இந்த பிளேஸ்க்கு 2வது டைம் விசிட் அடிக்கிறேன். சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் விசிட் வந்திருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ நான் விசிட் வரேன். தண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு கம்மியாக போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் குளிக்கிற இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆள் அடிச்சுட்டு போகிற அளவு தண்ணி வரும். ஆனால் நல்ல ஃபென்டாஸ்டிக்கான பிளேஸுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். அப்படியே இந்த வியூ பார்த்துட்டுங்க இந்த பக்கம் அப்படியே திரும்பினீங்கன்னா கீழே வந்துட்டு ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா குளிக்கிறதுக்கு, நம்ம நீச்சல் அடிக்கிறதுக்கான ஏரியாவுக்கு இந்த பக்கம் வந்துடலாம். ஆனால் கொஞ்சம் நீங்கள் சேஃபாக பார்த்து நடந்து வரணும். ஏன் அப்படின்னா தண்ணி ரெகுலராக வந்துகிட்டு இருக்கிறதுனாலங்க வழுக்கும். கொஞ்சம் பாறைலாம் கொஞ்சம் பாசாக பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் தண்ணி வர இடத்துக்கு நீங்கள் கால் வச்சு போனீங்கன்னா அந்த இடத்துல ரெகுலராக தண்ணி ஊற்றுறதுனால கொஞ்சம் பாசாக இருக்காது. கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா அந்த பாசானா இருக்கும். நீங்கள் கால் வைக்கும்போது காலெலாம் கொஞ்சம் வழுக்கும். அதனால் பார்த்து போகணுங்க. நம்ம போகும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்துட்டு சொருள் போட்டு குதிச்சிட்டு இருக்காங்க. அதில் ஒரு தம்பி ஃபஸ்ட்டு சொருள் போடும்போது வீடியோ எடுத்தேன். 2வது டைம் என்னை கூப்பிட்டுக்கன்னா இன்னொரு டைம் வீடியோ எடுங்க அப்படிங்கிறதுலாம் சொன்ன அப்படி அந்த வீடியோ டைம் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சிலர் இந்த பக்கம் நீச்சல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. நான் அந்த அடுத்தடுத்து வர இதில் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அம்மா அப்படியே உட்காரு அங்கேயே. ஐயா செம்ம ஜாலியா? தண்ணி நல்லா ஜில்லுன்னு வருதா? ஐயா என்ன கேமராவில் அடிக்கிற? மொட்டை நீச்சல் அடிக்கிறியா? நீச்சல் அடிக்கிறியா? சரி 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 சரிப்பா, ஒன்றும் இல்லைப்பா. நின்ன கால் நிக்குது இல்லை உனக்கு? அம்மா உன்னை தூக்கி போட்டாங்களா? அம்மா உன்னை தண்ணியில தூக்கி போட்டாங்களா? உன்னை தண்ணியில தூக்கி போட்டாங்களா? அச்சா போச்சு. வழுக்கும் 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 வழுக்கும். வழுக்கா வழுக்கா. கல்யாணம் ஆனதுக்கப்புறமே ஒவ்வொரு ஹஸ்பண்டுக்கும் இந்த ஆசை இருக்குங்க.
இன்றைக்கி எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சிருக்குங்க. தூக்கி ஸ்மாக்கு தண்ணிக்குள்ளேயே அடித்தேங்க. 2 டைம் ஸ்மாக் அடித்தேன். நீங்களே பாருங்கள், சான்ஸ் கிடைக்கும் போது தான் முடிஞ்ச நீங்களும் உங்கள் ஒய்ஃபுக்கு 2 ஸ்மாக்கை போட்டு விடுங்க. பார்த்தீங்களா, தேக்கடியில் இருக்கிற மாதிரியே இங்கே இருக்குது. நான் கொடுக்குற வாய்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு கூட தெரியல. நின்று கீழே இறங்கி போய் காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்து எப்படி ஒரு 500 to 600 மீட்டர்ஸ் கொண்டு பார்த்தோம்னா இதே ஃப்ளோ தாங்க. பாருங்கள், உட்காந்து எத்தனை ஃபேமிலி வந்தாலும் அப்படியே உட்காந்து தண்ணி ஊற்றலாம். அப்படியே அந்த பக்கம் மேலே வந்து பார்த்திங்கன்னா சொருள் போடுறது, குதிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. இதோட லொக்கேஷன் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்றைக்காவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள். ஃப்ரண்ட்டில் தாங்க எல்லா பீப்புள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடில் வந்தீங்க அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக ஊற்றலாம். தண்ணின்னா அங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நல்லாவே இருக்கும். ஒரு சிலர் குளிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த பிளேஸ்க்கு எப்போ வந்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்களா இல்லையா, அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எங்கேருந்து கூட வரீங்க? சேலம். இந்த லொக்கேஷன் உங்களுக்கு முன்னே தெரியுமா? இதுக்கு வந்திருக்கீங்களா? ஓகே. தனியாக வந்திருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸோட வரலையா? ஓகே ஓகே. எங்கே தான் வந்திருக்கீங்க? பாருங்க, நீச்சல்லாம் அடிச்சுட்டு போகிறாங்க. முன்னையே சொன்னேன் இல்லைங்களா, இங்கே ஒரு சிலர் நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க, நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், 2 பிரதர்ஸ் வந்துட்டு இங்கே நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க நீச்சல் அடிச்சுட்டு போகும்போது இந்த வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நிஜமாலுமே இந்த பிளேஸ்க்கு நான் இப்போ 2வது தடவை தான் வரேன். ஆனால் இந்த ஸ்பாட்டு, இந்த வியூ நான் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு செம்மையாக பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏங்க பாருங்கள், நான் அந்த தலைவில் இருந்து வந்தேங்க. பாருங்கள், அந்த தலைவில் இருந்து இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்துட்டு நல்லா குதிச்சு நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்க நல்லா நீச்சல் அடிக்கலாம். பரிசல் இன்னைக்கு இல்லை, ஒரு சில நாள் பரிசல் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சும்மா அது வரைக்கும் பரிசல் போயிட்டு வரலாம். கொஞ்சம் தண்ணி இந்த இடத்த ஃபோர்ஸ் அதிகமாக தாங்க இருக்குது. தண்ணி தெளிவாக இருக்குதுங்க. இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் வரத்துக்கு உங்களுக்கு ஆகிற செலவுன்னு பார்த்தோம்னா பெட்ரோல் செலவு மட்டும்தான், வேறு எந்த செலவுமே கிடையாது. இங்கே என்ட்ரி ஃபீஸ் கிடையாதுங்க. என்ட்ரி ஃபீஸ் டோட்டலாகவே ஃப்ரீ. அதேமாதிரி பார்க்கிங் ஃபீஸும் நமக்கு டோட்டலாகவே ஃப்ரீ. இங்கே பார்க்கிங்க்குன்னு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு வரலாம், நீட்டாக குளிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு கிளம்புறதாங்க. வந்து அப்படியே போயிடும், பாஸ் ஆயிரும். தெரியும் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. இங்கெல்லாம் கொஞ்சம் ஆழமாக இருக்குங்க. அந்த பக்கம் போக போக ஒரு ஆள் நின்று தண்ணி ஊற்றுற அளவு இருக்கும். ஏய், போஸ்டெல்லாம் சூப்பராக கொடுங்கடா. படுத்தே விட்டேன் ஐயா. டேய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ தனியா? தண்ணிங்கெல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க. அப்படி நம்மளும் ஒரு குழுவில் போட்டு, அதுவும் ஒய்ஃப் வந்துட்டு பார்த்தோம்னாங்க குதிச்சு நீச்சல் அடித்து இந்த மாதிரி நீந்தி வரதெல்லாம் நான் இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். கல்யாணம் ஆகி 6 வருஷத்தில் பயப்புல இன்றைக்கி தாங்க குதிச்சு நீச்சல்லாம் அடிக்குது.
குதிக்கல நீ பாரு எப்படி இருக்கு, ஜாலியா இருக்கா, ஹாப்பியா? சரி வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போலாமா? ஏன் வேணாம்? ஏய் வீட்டுக்கு போலாம்பா, ஏய் வீட்டுக்கு போலாம்பா, அம்மா ஏய் வீட்டுக்கு போலாம்பா. சரி போலாமா? குளிர்தா? குளிர்தா? உள்ளார என்ட்ரு பண்ண உடனேங்க லெஃப்ட் சைடில் வந்துட்டு பார்த்தோம்னா கார் பார்க்கிங் இருக்குங்க. ஒரு சிலர் நிழல் கூட மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னா பிரியாணி, சாட்டர்டே சண்டே ஆனால் பிரியாணி, ஃபிஷ்ஷு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்துடணும், அது ஒன்று பார்த்துங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு லேடிஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு கூடாரம் மட்டும் கொடுத்துருக்காங்க. லேடிஸ்க்கு மட்டும்தான் இருக்குது, ஜென்ஸஸ் கிடையாது. லேடிஸ்க்கு மட்டும் இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இதுக்கு அப்படியே அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்துட்டு பார்த்தோம்னா பைக் பார்க்கிங் இருக்குது. பைக்கெலாம் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பார்க் பண்ணிக்கலாம். அது அங்கே மர நிழல் தான். கார் பார்க்கிங் இருக்கிற மாதிரி பைக்குக்கு வந்துட்டு தனியாக ஷெட்டெல்லாம் இல்லை, இது மட்டும்தான். ஃபைனலாக அவ்வளோதாங்க. நம்ம அப்புறமேட்டு எல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு பைக்லாம் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சுங்க. பார்ப்போங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.